அன்பு ஒரே நிமிஷம் ஏம்பா 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 இந்த கல் எடுத்துறேன். இல்ல இல்ல நீ விடுங்க நீ விடுங்க. வணக்கம். கர்நாடகாவில் பாய்கின்ற காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் அந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் 4 நாட்கள் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் தொடக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பில்லிகுண்டுலு நாம் நின்று கொண்டு பில்லிகுண்டுலு இங்குதான் காவிரி தமிழ்நாட்டில் முதலில் உள் வருகிறது. பில்லிகுண்டுலில் தொடங்கி 4ஆம் காவிரி கடலில் கலக்கின்ற பூம்புகாரில் இருக்கிறது. மாவட்டங்கள் குறிப்பாக தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து தரப்பு மக்களை சந்திக்கின்றோம். இந்த நடைபயணம் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்க தலைவர்கள், விவசாய சங்கங்களும் இதற்கு ஆதரவு கொடுக்கின்றனர். இந்த நடைபயணத்தில் அத்துணை தலைவர்களும் ஆங்காங்கே கலந்து கொள்ளிருக்கின்றார்கள். இந்த தொடக்கத்திலே மரியாதைக்குரிய PK தெய்வசிகாமணி அவர்களும், மரியாதைக்குரிய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய திரு PK தெய்வசிகாமணி அவர்கள், தமிழ்நாடு காவிரி விவசாய சங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு L பழனியப்பன் அவர்கள், தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள், கிருஷ்ணகிரி தமிழக விவசாய சங்கத்தின் தலைவர் ராமகவுண்டர் அவர்கள், இயற்கை விவசாய சங்கத்தின் தலைவர் எழிலன் அவர்கள், தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பு பொதுச்செயலர் ஆல்பர்ட் தோனி அவர்கள், தேசிய விவசாய சங்கத்தின் திருவள்ளூர் நரேஷ் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள், உழவர் பேரியக்கம் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் தான் இந்த நடைபயணத்தை நடத்துகிறார்கள். உழவர் பேரியக்கத்தின் தலைவர் செயலாளர்கள் திரு ஆலைமணி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலுச்சாமி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள், பாரிமோகன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசாங்கம், மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நோக்கம் கர்நாடகாவிலே மேகதாது அணை அங்கே கட்டக்கூடாது. இது இயற்கைக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, சூழியலுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழ்நாடு விவசாயத்திற்கு எதிரானது, தமிழ்நாடு வாழ்வாதாரத்திற்கு எதிரானது. தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியே காவிரி தான். இந்த காவிரி ஆற்றை நம்பி தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடியில 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள், குடிநீர் மற்றும் விவசாயத்தை. இதில் கிட்டத்தட்ட 11 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறது விவசாயத்திற்கு. இப்படி திடீரென்று ஒரு மேகதாது அணையை முதல் மடை மாநிலம் கர்நாடகாவிலே நாங்கள் கட்டுவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது கர்நாடக அரசு. குறிப்பாக DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு வேகமாக அந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கே அந்த திட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம் நிறைவேறினால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் வரும். அதாவது காவிரி பிரச்சனை என்பது ஏதோ திடீரென பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இருக்கின்ற பிரச்சனை. அந்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணம், அப்புறம் அது இல்லாம மைசூர் சமஸ்தானம், மைசூர் மகாராஜா, மைசூர்
அதனாலதான் முதல் ஒப்பந்தம் 1892 மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் சமஸ்தானமும் போட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் சரியான முறையிலே கடைபிடிக்கவில்லை என்று 1924 இரண்டாவது ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த இரண்டாவது ஒப்பந்தத்தின்படி மேட்டூர் அணை நாம் கட்டிக்கொள்ளலாம், கிருஷ்ணராஜசாகர் அணை கர்நாடகா கட்டிக்கொள்ளலாம், அந்த பகுதியில் கட்டிக்கொள்ளலாம் என்றுதான். அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளாக அந்த ஒப்பந்தம் இருந்தது. 1974 அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கவில்லை. அப்பொழுது அந்த நேரத்திலே அது புதுப்பிக்குவதற்கு முன்பாக கர்நாடகா நம் அனுமதி இல்லாமல் 3 அணைகளை கட்டினார்கள். ஹேமாவதி, ஆரங்கி, கபினி, ஸ்வர்ணாவதியும் அதுக்கு முன்பு கட்டிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு பாதகமாக செயல்பட்டு இப்போ மேகதாது அணை நாங்கள் கட்டுவோம் என்று சொல்கிறார். மேகதாது அணை கட்டினால், அதாவது இப்ப நம்ம இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி நம்ம இருக்கிறோம். இதுதான் பில்லிகுண்டு. இந்த பில்லிகுண்டுல காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர இடத்துல இதான் மெஷர் பண்ணுவாங்க. இந்த பகுதியில் அங்கதான் நின்று மெஷர் பண்ணுவாங்க, அளவெடுப்பாங்க எவ்வளவு தண்ணி உள்ள வருதுன்னு. நம்ம காவிரியில படுகையில நின்றுட்டு இருக்கிறோம். ஜூலை 1ஆம் தேதி இப்போ அவ்வளோ தண்ணி, கரையில தண்ணி போயிட்டு இருக்கோம். உள்ள நம்ம நிக்க முடியாது. நம்ம காவிரி ஆத்துல நடுவுல நின்றுட்டு இருக்கோம். இப்ப வர தண்ணி எல்லாமே கர்நாடகாவில் இருக்கிற கழிவு நீர் தான் வருது. அப்போ நினைச்சு பாருங்க, இதுக்கு மேல மேகதாது அணை கட்டினாங்கன்னா இந்த கழிவு நீர் குடிக்கிறது தண்ணி கூட வராது. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை திறப்பாங்க. கடந்த 7 ஆண்டுகள்ல 6 முறை திறந்திருக்கிறாங்க. ஆனா முதல் முறையாக இப்போ திறக்க முடியல. எப்ப திறப்பாங்கன்னு தெரியல, தண்ணி இல்ல. மேட்டூர் அணையில 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சியும் குடிநீருக்கு தான் பயன்படுத்த முடியும். விவசாயத்தை திறக்க தண்ணி இல்ல, தண்ணி வரல. அப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இந்த குடிக்கிறது தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. ஒரு முறை கூட கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பையோ நம்ம நீர் பகிர்ந்து கொள்ள அந்த ஒப்பந்தத்தையோ ஒரு முறை கூட கடைபிடிக்கல. கடந்த 130 ஆண்டு காலமாக கடைபிடிக்கல. அதனால இப்போ நாங்க இந்த மேகதாது அணை குடிநீருக்கு பயன்படுத்துவோம்னு சொல்ற கர்நாடக அரசை எப்படி நம்ப முடியுது? பெங்களூர் குடிநீருக்கு எவ்வளவு தேவைப்படும்? பெங்களூர் குடிநீருக்கு தேவைப்படுது 10 டிஎம்சி தான். அதுல காவிரி உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்புல 2018 பெங்களூர் குடிநீருக்கு 4.75 டிஎம்சி ஒதுக்கீடு செய்யணும்னு ஏற்கனவே அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப தேவை வெறும் 5 டிஎம்சி தான் தேவை. 5 டிஎம்சிக்காக நீங்க எதுக்கு தொண்ணூறுல அமைக்கிறாங்க? 91 இடைக்கால தீர்ப்பு வருது, 2007 இறுதி தீர்ப்பு வருது, அந்த 2013 கெசட் நோட்டிபிகேஷன் வருது, 2018 நம்ம கோர்ட்டு. ஏன்னா கர்நாடகா எதுவுமே ஒத்துக்கல. அதனால நம்ம உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் அளவு நம்ம குறைச்சிட்டாங்க. இடைக்கால தீர்ப்புல பாத்தீங்கன்னா 205 டிஎம்சி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். இறுதி தீர்ப்புல 192 டிஎம்சி கொடுத்தாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புல அது குறைச்சி 177.25 டிஎம்சியை குறைச்சிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் நமக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் குறைச்சிருக்கு. 425 டிஎம்சி வெள்ளக்காரங்காலத்துல, இன்னைக்கு 177.25 டிஎம்சி கர்நாடகா நம்ம கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வர்றது அது வேற, நொய்யல் ஆத்து மூலமாக அமராவதி பவானி ஆத்து மூலமா வர்றதுலாம் அது வேற. காவிரி நம்ம கொடுக்கணும். அதனால இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா நமக்கு பாதிப்பு. கர்நாடக அரசு தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. 2வது, இவங்க குடிநீருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாசனத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? கேட்க முடியுமா? ஒன்னும் கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா கடந்த காலத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தமிழ்நாட்டுக்கு உடனடியாக 11 டிஎம்சி தண்ணியை உடனடியாக திறக்கணும்னு சொல்லியும் உச்சநீதிமன்றம் சொல்லியும் கர்நாடகா கேட்கல. பிறகு உச்சநீதிமன்றம் பிரதமர் அவர்கிட்ட வலியுறுத்தி நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு தண்ணி திறந்து விட சொன்னீங்கன்னு பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல அவர் சொல்லியும் இங்க கேட்கல. நடுவர் மன்றம் தீர்ப்பும் கேட்கல, ஒப்பந்தத்தையும் மதிக்கல.
பிறகு இவங்க எப்படி இதை நீங்க பயன்படுத்துவாங்க? அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது, மேகதாது அணை என்பது கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் வனப்பகுதியை, காட்டை அழித்து கட்டுகின்ற அணை அது. நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் இது போன்ற காடுகள். இங்கிருந்து மேகதாது இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான். பில்லிகுண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டருக்கு மேற்கா வடக்குல போனோம், அங்கதான் மேகதாது. இது போன்ற வனப்பகுதி தான். அந்த மரங்கள்லாம் பாருங்க, இந்த மரம்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள். இப்படிப்பட்ட மரங்களை அழிச்சு, காட்டை அழிச்சு கட்ட டேம் தான் மேகதாது அணை இன்னைக்கு இருக்குது. அதாவது இது என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், இது சூழியல் பேரிடர். ஏன்னா இவ்வளவு பெரிய காடு, 12,500 ஏக்கர் காடு. பாத்தீங்கன்னா காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்னு இருக்கு, காவிரி வனவிலங்கு சரணாலயம். இல்ல, அது புலிகள் சரணாலயம் இருக்கு. யானைகள், புலிகள் இருக்கு, அல்ல எல்லா வனவிலங்குகளா இருக்கு, அல்ல அரிய வகை வனவிலங்குகள்லாம் இருக்கு. 4 கொம்பு மான் இருக்குங்க, வேற எங்கேயுமே இல்ல. அதுல ஆத்துல பாத்தீங்கன்னா அந்த மகாசீர் மீன் ஒன்று இருக்கு, ஹம்பேக் மகாசீர் மீன். இது வேற எங்கேயுமே உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது, இங்கதான் இருக்குது. அதுல இதெல்லாம் அழிச்சு நாங்க டேம் கட்டு வரோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை ஒருபொழுதும் விடக்கூடாது. இன்னொன்னு, இது சூழியல் நிபுணர்கள், என்வாயர்மெண்டலிஸ்ட்லாம், இது எல்லாருமே கர்நாடகாவில் இருக்கிற என்வாயர்மெண்டலிஸ்ட்லாம் இதுல எதிர்க்கிறாங்க. கூடாது, இது பிரச்சனை வரும். இவ்வளவு பெரிய காட்டு அழிச்சு ஒரு டேம் கட்டுறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம காடு அது. ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி நம்ம காடுகள்லாம் அதிகப்படுத்தணும். அந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். சர்வதேச பல ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் எல்லாம் இருக்குது, அதுல கையெழுத்து எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. அப்போ ஒரு காடு, இவ்வளவு பெரிய காட்டை அழிச்சு பண்றதுலாம் அது முடியாது. ரெண்டாவது, இங்க மேகதாது பக்கத்துல இவ்வளவு பெரிய டேம் கட்டினாங்கன்னா நாளைக்கு இது சம்பந்தமா பெங்களூர் நகரத்துல பூகம்பம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பெங்களூர் சிட்டியில எர்த்குவேக் வரும்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் தான் பாதிப்பு. இது சைனாவில் 3 கார்ஜஸ் டேம் கட்டினாங்க, உலகத்திலே பெரிய அணை. அதை கட்டின பிறகுதான் சுத்தி இருக்கிற பகுதியில் அதிக அளவில் பூகம்பம் வந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் வர இருக்கிற இதுல நாங்க கட்டியே ஆகுவோம். ஏன்னா DK சிவகுமார் அவர்களுடைய தொகுதி கனகாபுரம், இந்த பகுதி மாண்டியா மாவட்டம். 2028 பிப்ரவரி மாசம் தேர்தல் வருது கர்நாடகாவில். அது தேர்தலுக்காக மக்களை திசை திருப்பி, மக்களை திரட்டி கன்சாலிடேட் பண்ணி அது வெற்றி பெறணும். அதனால தமிழக அரசு இதை சட்ட ரீதியாக இதை தடுக்கணும். ஒரு வழக்கு கிடையாது, ஒரு வழக்கு போட்டுட்டு அமைதியா இருக்கிறது கிடையாது. பல பேரை சொல்லி பல வழக்குகளை போடுங்க. இந்த வழக்குகள் தொடர்ந்து அடுத்த 30, 40, 50 வருஷம் இருந்துட்டு இருக்கணும். என்வாயர்மெண்டல் சம்பந்தமா ஒரு வழக்கு போடுங்க, வனவிலங்கு சம்பந்தமா வழக்கு போடுங்க, புவியியல் சம்பந்தமா வழக்கு போடுங்க, சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஏதாவது ஒன்று அந்தந்த வழக்கு போட்டு, இல்ல பாதிப்பு விவசாய சம்பந்தமா வழக்கு, பல வழக்குகள் பல தரப்பு போயிட்டு அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும். கேரளா அதுல எக்ஸ்பர்ட், அதுல வழக்கு போடுறதுல. முல்லை பெரியார் அணை சம்பந்தமா இவ்வளவு வழக்கு போட்டு 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 தள்ளி வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அது சட்ட ரீதியாக அணுகணும். இன்னொன்னு, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானத்தில் பாத்தீங்கன்னா மேகதாது நடுவர் மன்றம், இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு. அதாவது முதல்ல மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நம்ம ஏத்துப்போம்? நம்ம ஒன்னு ஏத்துக்கிட்டா அடுத்த 2வது ஸ்டெப் நம்ம போவோம். இப்ப முதல் ஸ்டெப்பே நம்ம ஏத்துக்கல, அதுக்குள்ள 2வது ஸ்டெப் எப்படி நம்ம போவோம்? இவங்க சொல்ற காரணம் சொல்றாங்க அது குடிநீர், இதனால நாங்க ஒரு நடுவர் மன்றம். இவங்க சொல்றது பொய். அந்த பொய்யை நீங்க எப்படி நம்பலாம்? குடிநீருக்கு உங்களுக்கு இன்னும் தேவைப்பட 5 TMC, அதுக்கு எதுக்கு நீங்க 70 TMC அணை கட்டுறீங்க? காவிரினா ஒரு நடுவர் மன்றம் தான், அதுல இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு உங்களுக்கு? இந்த நடுவர் மன்றம் கர்நாடகா கேட்கணும், கர்நாடகா கோரிக்கை அது. இப்ப நாளைக்கு கர்நாடகா சொல்றாங்க சரி நாங்க நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நடுவர் மன்றத்தில் யார் வருவான்னு தெரியாது.
அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் பிரஷர் பண்ணலாம் இல்ல. நாளைக்கு பிரஷர் பண்ணி சரி 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி கட்டிக்கிங்கன்னு சொன்னாங்க, நீங்க ஏத்துப்பீங்களா? நடுவர் மன்றம் தீர்ப்புன்னு சொல்லிட்டு வாங்க. அதனால இதெல்லாம் போகாத ஒரு வழி சொல்றது. இதெல்லாம் தவறுதலா அங்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழக அரசு ஈகோலாம் பார்க்காதீங்க, தவறு நடந்து போச்சு, திரும்ப பெறுங்க. இன்னொன்னு, அந்த தீர்மானம் முறையாக தீர்மானம் நிறைவேற்றல. அந்த திருத்தம் முறையான முறையில அது எல்லாரும் வாக்கெடுப்பு நடத்தல, எல்லாம் பண்ணல. அந்த சட்ட சிக்கல்லாம் சொல்லி இந்த தீர்மானம் பட்ஜெட் செஷன்ல மறுபடியும் இன்னொரு தீர்மானம் கொண்டு வருவோம், அது திருத்திய தீர்மானம் மறுபடியும் சொல்லி பண்ணுங்க. இதனால இது ரொம்ப ரொம்ப நமக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லை அதுல. அதனால இதெல்லாம் நிச்சயமா இந்த காரணங்கள் எல்லாம். இன்னொன்னு நான் முக்கியமான நான் சொல்றது, 1974 காவிரி, கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா பாசன வசதி பாத்தீங்கன்னா 6.8 லட்சம் ஏக்கர் பாசனம் செய்தார்கள் 74. 91 அது 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2006 அது 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2016 அது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. அதே வேளையில தமிழ்நாட்டில் 74 காவிரி பாசனம் 29 லட்சம் ஏக்கரா இருந்தது, இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கரா. 9 லட்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு பாசனம், காவிரி பாசனம். கர்நாடகாவில் 6.5 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 21 லட்சமா உயர்ந்திருக்கு. அவங்க இன்னும் 10 லட்சம் ஏக்கர் கூடுதலா அதிகமாகும், நமக்கு தான் குறையும். இவ்வளோ பாதிப்புகள் இந்த ஒரு அணையில இருக்கு. அதனால இது ஏதோ சும்மா அவங்க சொல்ற காரணம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையா நம்ம எதிர்க்கணும். அதற்கு எல்லாம் கட்சி, ஜாதி, மதம், ஏனோ எதுவும் பாக்குறீங்க, எல்லாம் வாங்க. நீங்க இளைஞர்கள் நீங்க ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நீங்க தன்னார்வமாக நீங்க அந்த ஜல்லிக்கட்டை நம்ம கொண்டு வந்தோமோ, மீண்டும் கொண்டு வந்தோமோ, அதே போன்று கர்நாடகாவில் இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது. அதற்கு அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இல்ல, எனக்கு பாதிப்பு இல்ல, நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நான் ராமநாதபுரத்தில் இருக்கிறேன், நான் மதுரையில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிற எல்லாத்துக்கும் பாதிப்பு. 2 வகையான பாதிப்பு. உணவு பற்றாக்குறை. இது நீங்க கன்னியாகுமரியில வாழ்ந்தாலும் சரி, சென்னையில வாழ்ந்தாலும் சரி, எங்க வாழ்ந்தாலும் காவிரி நமக்கு சோறு போடுது. அந்த சோறு போடுற அந்த தண்ணியை நிறுத்தக்கூடாது. 2வது, மதுரையில பாத்தீங்கன்னா மேலூர்ல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், மதுரை மேலூர்ல வைகை போற மதுரையில், ராமநாதபுரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். இப்போ ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இது ஏதோ தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், அவ்வளோ மாவட்டத்திற்கு போகுது. அப்போ நீங்க மேகதாதுல அணை கட்டினீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரையில மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், மேட்டூர் உபரி நீர் திட்டம், இப்படி பல திட்டங்கள் ரத்தாகும், செயல்படுத்த முடியாது. அதனால இது எனக்கு பாதிப்பு இல்லைன்னா எல்லாத்துக்கும் பாதிப்பு. அதிக பாதிப்பு சென்னையில் வாழ்கின்ற மக்களுக்கு. ஏன்னா வீராணை ஏரி மூலமா உங்களுக்கு தண்ணி வருது, காவிரி தண்ணி தான் வருது உங்களுக்கு. அந்த காவிரி தண்ணி இல்லைன்னா சென்னையில குடிக்கிறது தண்ணி கிடையாது உங்களுக்கு. அதனால எல்லாருக்கும் பாதிப்பு. அந்த வகையில நீங்க எல்லாம் ஊடகங்கள் மூலமா உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த செய்தி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போங்க. இது முக்கியமான தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கிய அவசரமான பிரச்சனை இது. ஏன்னா மத்தியில தேசிய கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றனர், அதே போன்ற கர்நாடகாவிலும் தேசிய கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றனர், தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் மத்தியில் ஆளுகின்ற தேசிய கட்சிகள் கர்நாடகாவில் இருக்கின்ற தேசிய கட்சிகளுக்கு தான் ஆதரவாக செயல்படுவாங்க. அது பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி. அந்த வகையில அதற்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க.
நமக்கு ஒரே ஆதரவு நீதிமன்றங்கள் தான். உச்ச நீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம் அப்படிலாம் போயிட்டு பல வழக்குகள் பல திசையில போட்டு 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 இதை வரவிடாம அதை பார்த்துக்கணும். அதே போன்று நண்பர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் தீவுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒரு திட்டம் மத்திய அரசு அது கொண்டு வர இருக்கின்ற திட்டம். அது ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்கனாமிக்கல் அது ஒரு நமக்கு பலம் சேர்க்கின்ற திட்டம். சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கின்ற திட்டம். அந்த திட்டத்தில் ஒரு பகுதி அந்த தீவில் இருக்கிற ஒரு பகுதி காட்ட அப்புறப்படுத்தி இல்ல கொஞ்சம் விலக்கி அது திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கு மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை கடுமையாக எதிர்க்கின்றார். அந்த இடத்தை போய் பார்வையிட்டு அவ்வளவு பெரிய மரத்தை அழிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய மரங்கள்லாம் அழியும் அப்படிலாம் சொல்லி அது அவருடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் நிச்சயமாக நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். ஏன்னா நானும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். ராகுல் காந்தி அவர்கள் இது என்வாயர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கார். அது நானும் அதுக்கு உடந்தையா இருக்கிறேன். அந்த கருத்துக்கு நானும் உடந்த. அதே மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காடு, பழமையான காடு, அவ்வளோ விலங்குகள் இருக்கு, வன விலங்குகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் அழிகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதே உணர்வை வைத்து மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது திட்டத்தையும் எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பது மட்டும் கிடையாது, அவருடைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சரிடம் சொல்லி இதை கொண்டு வராதீர்கள், காடு அழியும், சுற்றுச்சூழல் அழியும், வன விலங்குகள் அழியும், பிற்காலத்தில் பிரச்சனை பெரிய அளவில் சூழல் பிரச்சனை வரும் என்று அறிவுரை சொல்ல வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க ராகுல் காந்தி கிட்ட சண்டை போடுறது கிடையாது. அவருடைய எண்ணமோ எங்களுடைய எண்ணமோ ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே கருத்து தான் நாங்க சொல்றோம். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதி கிடையாது. எங்கே சூழல் பாதிக்கப்பட்டாலும் அதை விடக்கூடாது. அதுதான் நம்முடைய கடமை. அதனால இதை ஒரு வேண்டுகோளாக நான் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி இடம் நான் வைக்கின்றேன். கேள்வி என்ன இருக்கா? இன்னும் நிறைய நிச்சயமா அது எங்க அட்வொகேட்ஸ்களை நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ தன்னார்வ நிறுவனங்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இப்படி எல்லாம் பல நபர்களிடம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அரசு ஒரு தரப்புல வழக்குகள் எல்லாம் போடலாம், அதே போன்று பொதுமக்களும் போடலாம். பிஐ எல்லாம் போட்டு ஒவ்வொரு கேரளாவில் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல தரப்பு மக்கள் வழக்குகள்லாம் போட்டு அதை தள்ளி வச்சு இப்ப முல்லை பெரியார் அணை அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அதனால ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் 2014 கூட சொல்லியிருக்குது. ஆனாலும் இப்ப அது பேபி டேம் இருக்கு, அதுல ஒரு 15 மரத்தை அப்புறப்படுத்தணும். 8 வருஷமா அந்த 15 மரத்தை அப்புறப்படுத்த முடியல. அந்த 15 மரத்தை அப்புறப்படுத்தினா அது டேம் ஸ்ட்ரென்த் ஆகும், பெரிய அளவில் ஸ்ட்ரென்த். அதை விட மாட்டாங்க. அப்படி பல வழக்குகள்லாம் அதில் போடணும். ஏன்னா இந்த மேகதாது சம்பந்தமா இந்தியா பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு. பாரிஸ் டெக்ளரேஷன்ல, கிளைமேட் சேஞ்சில் இருக்குது, இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி, மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி, இன்டர்நேஷனல் ட்ரீட்டி, இப்படி எல்லாம் பல ஒப்பந்தத்தில் இருக்கு. அந்த அத்தனை ஒப்பந்தத்திற்கு எதிரானது இந்த மேகதாது அணை. இல்ல அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் இருக்கு. இப்ப நம்ம ராசி மணல் கேட்டோம்னா கர்நாடகா என்ன சொல்லுவாங்க, நாங்க மேகதாது கட்டிக்கிறோம், நீங்க ராசி மணல் கட்டிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க ஏத்துப்பீங்களா என்ன? அப்போ தண்ணி வராது. நாங்க இது கர்நாடகா கிட்ட இது வரைக்கும் ஒரு ஒப்பந்தத்தையாவது மதிச்சிருக்காங்களா? கர்நாடகாவில் ஒரு ஒப்பந்தத்தாவது மதிச்சிருக்காங்களா? சொல்லுவாங்க, நாளைக்கு நேரெதிராக செயல்படுவாங்க. கர்நாடகா நம்பகத்தன்மை இல்ல. அது யார் வந்தாலும் சரி, இப்ப இருக்கிற டிகேஎஸ் மட்டும் கிடையாது, யார் வந்தாலும் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கல அவங்க.
நடுவர் மன்றம் தீர்ப்பை மதிக்கல. கடந்த முறை நீர் பகிர்கின்ற அந்த ஒப்பந்தத்தை அக்ரிமெண்ட் மதிக்கல. அதனால இவங்க கிட்ட போய் ஒப்பந்தம் போய் பேசுறதுல ஒண்ணுமே வேலைக்கு ஆக போறது இல்ல. தமிழகத்தை எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, மத்திய அரசு மௌனமாவே இருக்காங்க. இது குறித்து அவங்க ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல வைக்கணும். இப்ப ஜல்லிக்கட்டு எப்படி பண்ணாங்க? ஜல்லிக்கட்டும் மத்திய அரசு தடை பண்ணாங்க. இங்க அவ்வளவு குரல் கொடுத்தாங்க இளைஞர்கள்லாம். அவங்களே வந்தாங்க, கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்க. வேற என்ன பண்ணாங்க? அடுத்தது மத்திய அரசு என்ன பண்ணாங்க? அது ஏத்துக்கிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க? அது ஏத்துக்கிட்டாங்க. அதே சூழல் இப்பயும் பண்ணணும். ஏன்னா இது ஏதோ சும்மா ஒரு மாவட்டம் 2 மாவட்டம், தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி பிரச்சனை, காவிரி பிரச்சனை தொடர்ந்து இருக்க போகுது. இதுல 4 நாள் மட்டும் கிடையாது, இது தொடர்ந்து அதை கட்டக்கூடாதுன்னு. ஏன்னா இது அடுத்து எப்படியாவது 20, 30, 50 ஆண்டுகள் தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்கணும். யாரு வராங்களோ எல்லாம் வந்துட்டு தான் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்களும் முயற்சி பண்ணி தான் இருக்க போறாங்க. நாளைக்கு இன்னைக்கு இப்போ ஒகேனக்கல் போறோம், அங்க பேசுறோம். அங்க மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். ஆமா ஆமா, நான் இங்க இன்னொன்னு 2, 3 இங்கிலீஷ்ல கொடுக்க போறேன். சரிப்பா.